Hey guys, good morning. இன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சாச்சு காலையில். ஸோ ஏர்லி மார்னிங் நேற்று எந்திரிக்கல, இன்றைக்கி எந்திரிச்சாச்சு 14th February இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு கம்ப்ளீட்டட். ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 5 minutes தான் வெரி டஃப்பு. அப்புறம் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஏன்னா அந்த மார்னிங்கில் நம்ம எந்திரிச்சு அந்த க்ளீனிங் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சுத்தமாக இருக்கும்போது நம்ம மைண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு 1/2 liter வாட்ரு ஏர்லி மார்னிங்கே குடித்தாச்சு. வெளில வந்து பார்க்கும்போது இன்னும் விடியவே இல்லை. ஸோ அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஸ்டடி பண்ண போயிட்டேன் என்னோடய ஃப்ரெண்ட் ரூமுக்கு. ஸோ அவனையும் எழுப்பி ஸோ மேக்ஸ் பார்த்தோம் மார்னிங்கில். ஸோ அவன் கொஞ்சம் மேக்ஸில் டவுட் இருக்குன்னா எனக்கும் நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஸோ அவன் வச்சுருந்த மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஷார்ட்கட்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தான். ஸோ அதெல்லாம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம கூட ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து படிக்கும்போது நமக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து அவங்க மூலமாக நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சுது. ஸோ அதை முடிச்சுட்டு ஆம்லா ஜூஸ் தான் நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டேன். ஆம்லா வந்து அடித்து ஸோ அதை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு, அதாவது ஹாட் வாட்டரில் டீ மாதிரி இருக்கும், அது அப்படியே குடிச்சிட்டு இன்றைக்கி சைக்கிளிங் கிளம்பணும். ஸோ அதை முடிச்சுட்டு சைக்கிளிங் கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு 10 kilometer சைக்கிளிங் பண்ணேன். ஸோ பயங்கரமாக இன்னும் பனி குறையவே இல்லை. ஸோ இன்னும் சம்மர் நெருங்க போகிறோம். பட் மதியம்லாம் பயங்கரமாக வெயில் அடிக்குது, காலையில் பயங்கரமாக பனி அடிக்குது. 6:30க்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் பனி குறையவே இல்லை. மார்னிங்கில் அவ்வளோ சூப்பராக இருக்குது, செமையான கிளைமேட்டு. ஸோ இன்னும் சம்மர் வரதுக்குள்ளே இதெல்லாம் அனுபவிச்சிடணும். ஸோ அதை முடிச்சுட்டு வரும்போது அந்த பனி பாருங்கள் அப்படியே அந்த புல் மேலே எப்படி படர்ந்துருக்கு, உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா அந்த புகை மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ செம்ம ஃபீல். அதை முடிச்சுட்டு அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்லாம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம வந்து சைக்கிளிங் பண்ணுறோம், ரன்னிங் போகிறோங்கிறத விட நம்ம உடம்பு ஃபுல்லாக எல்லா தசைகளையும், அந்த இறுக்கமாக இருக்கிற தசைகளெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்புறம் எந்தெந்த தசைகளுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணணுமோ, நம்ம ஸ்ட்ராங் கொடுக்கணுமோ அந்த தசைகளுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி அப்டாமனெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு 30 seconds வந்து பிளாங்க் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணேன். அதை முடிச்சதுக்கப்புறம் ஸோ நம்ம ப்ரீத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் அது. அதை முடிச்சுட்டு கிளம்பும்போது ஒரு குட் ஃபீல். வெரி குட் ஃபீல். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சைக்கிள் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில காத்தடிக்கும். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 10 minutes மெடிடேஷன் பண்ணேன். நான் மார்னிங் ஏர்லியாக பண்ணல, படிக்க போயிட்டேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணணுமோ அதெல்லாம் டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் என் பொண்ணுங்களோட அந்த பாலில் விளையாடி காட்டிகிட்டு இருந்தேன். இது இந்த மாதிரி சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை, பட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அந்த இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் டாஸ்க் இருக்குது. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸையாவது இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சாச்சு. 14 days சேலஞ்சில் இன்றைக்கி 7th day கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 14th February. ஸோ 7th dayல ஒரு 11 டாஸ்க் வச்சுருந்தேன். 11 டாஸ்கில் மேக்ஸிமம் வந்து ஒரு 10 டாஸ்க் வந்து நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா இன்னும் அந்த ஷார்ட் வீடியோ அப்லோட், அந்த ஃபுல் வீடியோ அப்லோட் மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோ பேசி முடிச்சதும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதில் வந்து சோசியல் மீடியா 1 hour அப்படிங்கிறது மட்டும் என்னால் பண்ண முடியல. அது ஒரு கோல் வச்சுருந்தேன், 1 hourக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி நிறைய நேரம் யூஸ் பண்ணியிருப்பேன், 1.5 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அதை மட்டும் டிக் பண்ணலை. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. 4 AM வேக்கப், 4 மணிக்கு எந்திரிக்கிறது, ஆயில் புல்லிங் பண்ணுறது, மெடிடேஷன் 10 minutes பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. இது எல்லாருனாலையும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் இது பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம டெய்லியும் வந்து மாறுதல் ஏற்படுத்தும் போது நம்மளுடைய லைஃப்ல பெரிய மாறுதல் ஏற்படுத்தலாம். நம்ம சக்சஸை வந்து சீக்கிரமா அடையலாம். ஸோ நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளுடைய ஒரு ப்ரூஃப் தான் இது. அதனால இதை நம்ம ஃபாலோ பண்றோம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இதுல மெடிடேஷன் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் 10 minutes மெடிடேட் பண்ற டெய்லியும். மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரே நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்றது. நம்ம வந்து நிறைய ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நிறைய டீஃபோக்கஸா இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து மைண்டுக்குள்ள போட்டு ஓட்டிட்டு இருப்போம். ஸோ ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு நம்ம மைண்ட் வந்து பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்காக 10 minutes மட்டும் ஆரம்பத்தில் எடுக்கிறோம். தினசரி 10 minutes பண்ணும்போது அது நம்ம மைண்ட் வந்து அந்த ஃபோக்கஸிங்க்கு பழகிடும். அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நம்மளோட பிரீத்தை வாஷ் பண்றதா இருக்கலாம், அப்புறம் ஒரு மியூசிக் கேட்கறதா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம்.
ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம அப்படியே டீப்பா ஃபோக்கஸ் பண்ணோம் அந்த 10 மினிட்ஸ் மட்டும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லைஃப்ல நமக்கு அந்த 10 மினிட்ஸ் அந்த ஃபோக்கஸிங் பழகிடுச்சு அப்படின்னா நமக்கு 1 hour 2 hour கூட நம்ம ஃபோக்கஸ்டா ஸ்டடி பண்ண முடியும். ஒரு விஷயத்த ஒர்க் பண்றோம்னா அந்த ஒர்க்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சயின்டிபிகலி ப்ரூவன். இது எல்லாத்துக்குமே தெரியும் மெடிடேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதை ஃபாலோ பண்றோமா இல்லையாங்கிறதா கான்செப்ட். நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆகுது நம்ம லைஃப்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என் லைஃப்ல போட்டு பிளான் இது டு டூ லிஸ்ட். அதை வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு மோட்டிவேஷனுக்காக உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்து நீங்களும் அதை மாதிரி உங்களுடைய லைஃப்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்ட் ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ கைஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது 7 நாள் 14 டேஸ்ல 7 நாள் முடிஞ்சது. அடுத்த 7 நாள் எப்படி பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ வில் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.